ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் கௌரவ் கர்ணா எம்பையர்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா இன்ட்ரெஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது மீறியும் வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அது ஃபோனுக்கு ரொம்ப டேஞ்சர். உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா யார் ஆப்போட ஓனர் அவங்களுக்கெல்லாம் போய் சேரிடும். இன்ஃபர்மேஷனில் எல்லாமே போயிடும். பேன் ஆப்புங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்காங்க. பட் பேன் ஆப்புங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வரதில்ல. மேபி சொல்கிற சில வெப்சைட்லலாம் போய் கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பேன் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் நம்ம நல்லதுக்கோசம் தான் பேன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் எல்லாமே நல்லதுக்கோசம் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேன் பண்ணுறதெல்லாம் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப் பார்த்தீங்கன்னா என்னென்னு பிந்து மேப் ஒரு ஆப்பு. பிந்து மேப் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. எதனால் பேன் பண்ணாங்கன்னா அந்த மேப் பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகிறதில்ல, லொக்கேஷன் கரெக்டாக சொல்கிறதில்ல, அந்த மாதிரி தப்பு லொக்கேஷன் வந்து காமிக்க. அந்த பிந்து ஆப்னால நிறையா ப்ராப்ளம் வருது ஃபோனுக்கு. இந்த மாதிரி நிறைய ஹேங் ஆகிற ப்ராப்ளம்லாம் வரும் ஃபோனுக்கெல்லாம். அதனால அந்த ஆப் பார்த்தீங்கன்னா பேன் வந்து பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் பண்ணாத ஆளுங்க யாருமே இல்லை நம்ம வேர்ல்டில். பார்த்தீங்கன்னா நானும் ஒரு காலத்தில் பார்த்து நான் டிக்டாக் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருமே இப்போது செலிப்ரிட்டியாக இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேர் டிக்டாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேன் பண்ணுறதுனால இப்போ வந்து யூஸ் பண்ணுறது நம்ம யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ப்ளே ஸ்டோரில் நம்ம டைப் பண்ணாலும் அந்த டிக்டாக் ஆப் வந்து வருதில்லை. அது ஏன் பேன் பண்ணாங்கன்னா இப்போ வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ ஸ்கூல் பசங்க இந்த காலேஜ் பசங்க எல்லோரும் வந்து டிக்டாக்குள்ளே இருந்தாங்க. யாருக்குமே அந்த படிப்பு மேலே கவனம் யாருக்குமே இல்லை. எல்லாருமே அப்போ தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ஃபோன் வந்து நம்ம என்றைக்குமே நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கண்ணு ப்ராப்ளம் வரும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும், மென்டலி ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு வந்து லைஃபே மொத்தமாக போயிடும். அதனால் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த டிக்டாக் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இப்படி தான் இருந்தாங்க. வந்து யங்ஸ்டர் இப்போ டிக்டாக் இல்லாதனால பரவாயில்ல, ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா ஜென்ரேஷன் இப்போ எல்லோரும் இன்னும் நல்லா இருக்காங்க. சாரி, அது கொஞ்சம் தண்ணி குடிக்காதனால கொஞ்சம் கேட்குறேன். தேர்ட் பார்த்திங்கன்னா வீசாட் பார்த்திங்கன்னா ஒரு ஆப். வீசாட் மீன்ஸ் இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் மாதிரி ஈஸியாக சேட் பண்ணிக்கலாம், டக்குன்னு சேட் பண்ணிக்கலாம், ஷார்ட் ஃபார்மேட்டில் போய் சேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது இப்போ நம்ம சேட் பண்ணுறதெல்லாம் இப்போ நம்மளோட பர்சனல் விஷயம் இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து நம்ம வீசாட் ஆப் ஓப்பன் பண்ணி பர்சனல் விஷயம் பேசுகிறோம். அந்த டேட்டாங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வீசாட்டோட யார் ஓனர் அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராப்ளம்னால அந்த வீசாட் வந்து ஒரு ஃபேக்கோட ஆப்பு கரெக்டாக இல்லை, பேன் பண்ணாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேட்ரி சேவர். இந்த பேட்ரி சேவர் நிறைய ஆப்புங்க ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஃபோனோட கெப்பாசிட்டி இப்போ ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி இருக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஆப்காரங்களாம் இல்லை எங்கள் ஆப் யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு வந்து பேட்ரி சேவ் ஆகும், டேட்டா சேவ் ஆகும். அந்த பேட்ரி சேவ் பண்ணுற அந்த நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஏதோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஏதோ கேட்குறாங்க, கிளிக் பண்ணிட்டு தள்ளி விட்டு ஆப் ஓப்பன் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க வந்து லீக் ஆகுது. அது உங்களுக்கு தெரியாது. இந்த பேட்ரி சேவர் ஆப் வந்து டேஞ்சரு, ஃபோனுக்கு டேஞ்சரு. மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகுது. அதுக்கோசரம் வந்து இந்த ஆப் வந்து பேன் பண்ணாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா லைக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த லைக் ஆப்பும் அதே மாதிரி தான். அதில் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி ஏதோ க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் எவ்வளோ அப்ளிகேஷன் கேட்பாங்க எல்லாம் ஃபில் பண்ணிட்டு லைக்னா அந்த ரீல்ஸ் மாதிரி வரும். இப்போ வந்து ஷேர் சாட் இருக்கும்ல, அதே மாதிரி சேம் நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம், காமெடி பார்க்கலாம், ஃப்ராங்க் பார்க்கலாம், எல்லாம் வரும். இப்போ அது என்ன லைக்ஸ் ஆப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து என்னோடய ஆப் யூஸ் பண்ணாங்க, நீங்கள் வீடியோ போடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வியூஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு காசு வந்து வரும். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் லாஸ்ட் எதுவும் வரல, எல்லாமே ஃபேக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இல்லை பேன் பண்ணாங்க லைக் ஆப். இப்போ 6th ஒன் பார்த்தீங்கன்னா சேரிட்டி யூஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லை. நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் நினைக்கிறேன். சேரிட்டி ஏன் பேன் பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே ஆப் ஷேர் பண்ணுறோம், அப்புறம் வந்து பிடிஎஃப்லேருந்து மெசேஜ் ஷேர் பண்ணுறோம், எதுவும் நம்ம வந்து கேம் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய டேட்டாங்கெல்லாம் நம்ம சேரிட்டி இருக்காங்களா அவங்க ஓனர் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கே தெரியாமல். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம டேட்டா வச்சு நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கு. எனக்கெல்லாம் கூட பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேரிட்டி வந்து பேன் பண்ண முடியும். 7th ஒன் பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர்.
யூசி ப்ரௌசர் நான் சொல்லவே தேவையில்லை. அது ஏன் பேன் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். மேபி நான் சொல்கிறேன். யூசி ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் கூகுள் என்ன சர்ச் பண்ணுறோம் அதெல்லாம். யூசி ப்ரௌசர் வந்து ஓனர் வேறு, அது வந்து கூகுளுக்கு வந்து சேராது ப்ரௌசர். இப்போ நம்ம என்னெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் இப்போ நான் என் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறேன், யூசி ப்ரௌசருக்கு போகிறேன். டுடே இன்றைக்கி என்ன டைமு, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்ணுறோமோ அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நம்மளோட ஃபோனில் வரும். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணகிரி, இப்போது என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி. இப்போ கிருஷ்ணகிரியில் வந்து எந்த கிளாத் மார்க்கெட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எது டாப் 10ல் இருக்குது, அப்புறம் வந்து எந்த ஷூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸெட்ரா அது சொல்லவே முடியாது. அவ்வளோ நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். இப்போ சர்ச் பண்ணுறதெல்லாம் டேட்டாலாம் அந்த யூசி ப்ரௌசர் கம்பெனிக்கிட்ட போயிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் யூடியூப் பார்க்குறோம், நம்ம என்ன சர்ச் பண்ணியிருக்கோம் அதுதான் வரும். எப்படி வரும்? அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும். அதனால அது ஃபேக் ஆப்னு சொல்லி நம்மளோட டேட்டா நம்மளுக்கே தெரியாமல் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டு யூசி ப்ரௌசர் வந்து பேன் பண்ணிட்டாங்க. 8 பண்ண பார்த்தீங்கன்னா எம்ஐ கம்யூனிட்டி பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் எம்ஐ ஃபோன்லலாம் எம்ஐ கம்யூனிட்டி ஆப்புங்கெல்லாம் இருக்கும். அது வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அது பட் நான் என்ன சொல்கிறேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எம்ஐ கம்யூனிட்டி பற்றி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து யூடியூப்பில் போடுறேன். அதுவும் பேன் வந்து பண்ணிட்டாங்க. 9 பார்த்தீங்கன்னா கிளப் ஃபேக்ட்ரி பற்றியும் எனக்கு வந்து அவ்வளோ தெரியல. பட் நான் சர்ச் பண்ணும்போது கூகுளில் பார்த்தீங்கன்னா கிளப் ஃபேக்ட்ரி அந்த ஒரு ஆப் இருந்துச்சு. அது ஆப்போட பேன் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அந்த ஆப் பற்றி தெரியல. அந்த ஆப் பற்றி கூட நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஆப் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. 10 பார்த்தீங்கன்னா கேம்குரல் பிஸ்னஸ் சம்திங் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஸ்னஸ் பற்றி சொல்லி தரதோ, இல்லை லோன் வாங்கிக்கலாம், லோன் வந்து வாங்கிக்கலாம், நம்ம பேன் கார்டு வச்சு லோன், இப்போலாம் நிறைய ஆப்புங்கள்லாம் இருக்குது. எப்படி மெயினாக இந்த ஆப் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ராட் பண்ணாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ண காரணம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆப்புங்கெல்லாம் மொத்தமாக நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த ஆப்புக்குள்ளே வந்து போக சொல்லுவாங்க. அது சில பேர் செலிபிரிட்டிஸுங்கெல்லாம் சொல்லுவாங்க, இங்கே போங்க, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும், 10 லட்ச ரூபா கிடைக்கும், தாராளமாக நீங்கள் வாங்கலாம், பிரச்சனை இல்லை, இது இல்லை, வட்டி கம்மின்னு. யங்ஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு 3000 ரூபா லோன் வேணும், 5000 ரூபா லோன் வேணும்னு சொல்லி வாங்கிடுவாங்க. கரெக்டாக அவங்க டைம் டேபிள் தரலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டேட்டா அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு கால் லிஸ்ட்டு மொத்தமாக எல்லோரும் ஃபோன் பண்ணுவாங்க. கெட்ட வார்த்தையில் கேட்பாங்க, திட்டுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டு பேசுகிறோம், இந்த பையன் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பண்ணல, இவங்க வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே வைரல் பண்ணி விட்டுருவாங்க. மிஸ்யூஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க. அதனால அந்த ஆப் பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. இந்த லோன் ஆப் பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் வேணுமா பேங்க் போங்க, நிறையா லோன் வாங்கிக்கலாம். எஜுகேஷன் லோனு, பிஸ்னஸ் லோன், அக்ரிகல்ச்சர் லோனு, நம்மளுக்கு என்ன வேணும் அது வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் லோன் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சர். ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அந்த மாதிரி தான் ஆப்பில் வந்து லோன் வாங்கி மாட்டி அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன்ல அவங்ககிட்ட, இந்த மாதிரி யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. அவங்க நம்பர் பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் அவங்க மொத்தம் 2000 சம்திங் கான்டாக்ட் வச்சுருந்தா 2000 ஒரு பாதி ஒரு 1400 சம்திங். கம்பெனிக்காரங்க என்ன பண்ணால் அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்துக்கின்னு எல்லாரும் ஃபோன் நம்பர் எடுத்துக்கின்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பையன் வந்து சரியில்லை அவங்ககிட்டயே அப்படி என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்க. பையனை வந்து என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணால். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறது எனக்கு சேஃப்டி இல்லை, யூஸ் பண்ணாதீங்க. ப்ளே ஸ்டோரில் இல்லை, அது மீறி வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஆப் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஆப் வேணும், எதுக்கு எந்த ஆப் வேணும், நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், நான் வீடியோ போட்டால் தான் பெஸ்ட் எனக்கு தோணுது. உங்களுக்கு எதுக்கு எந்த ஆப் யூஸ் ஆனால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எதனா டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட் பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணி விட்ருக்கேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமானா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் என் சேனலுக்கு கொடுத்துட்றேன், ஃபேஸ்புக் ஐடியும் நான் சேனலுக்கு வந்து கொடுத்துட்றேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இருக்கிறீங்க, அவ்வளோ பேர் என்னை பார்க்குறீங்க, அதுக்கோசம் தான் நான் வீடியோ போடுறேன். டெய்லியும் என்னை சப்போர்ட் பண்ணால் தான் நான் இன்னும் நாளாக இன்னும் ஒரு வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட நான் போஸ்ட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம்.